அப்படியா? வந்துட்டீங்களா? சரி ஓகே, எடுத்து வைக்கிறேன். சரி ஓகே. எப்போ? மதியமா? சரி ஓகே. கட் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு ரிலேஷன் வராங்களாம். சரி. அவங்க என்னடான்னு பார்த்தா சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சிக்கன்? ஆமாம். சரி ஓகே, செஞ்சிடலாம். இங்கே செஞ்சிடலாமா? ஓகே, சூப்பராக செஞ்சிடலாமே. ஓகே, நானும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. ஓகே ஓகே. பிரபா, சிக்கன் கிரேவியாக வைக்கலாமா இல்லை குழம்பா வச்சு தரவா? கிரேவினா கொஞ்சமாக இருக்கும், குழம்பா வச்சுக்கலாமா? சரி ஓகே. ஹாய், எங்கள் ஸ்ட்ரீட் சமையலில் இன்றைக்கி செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகாய், குழம்பு மிளகாத்தூள், இந்த ஸ்பைசஸ்லாம் பூ, பட்டை, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு அதை நறுக்கி வச்சுருக்கோம். அரைச்சிக்கணும் நம்ம. கறி மசாலா கொஞ்சம், உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு, எண்ணெய். ஓகே, இது பார்த்திங்கன்னா அந்த மெய்யல் மசாலா வந்து இப்போ ரீசண்டாக சமையலில் சேர்த்தோம். நல்லாவே இருக்குது இந்த பவுடர். ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து தேவைப்பட்டால் நாங்கள் வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுருவோம். இது போட்டாலே நல்லாயிருக்கு. வேணும்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றிக்கலாம். எல்லாம் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். பூவு, பட்டை, சோம்பு எல்லாம் போட்டுக்கலாம். வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய். அப்படிதான், நான்வெஜ்ஜுக்கு தனியாக ஒரு வயிறு இருக்குது அவங்களுக்கு. பவானி, எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரிலேஷன் வராங்க, நல்லா டேஸ்டியாக செய்யணும். கண்டிப்பாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். உள்ள செலவுக்கும் இப்போ நம்ம செய்கிற செலவுங்களுக்கும் உள்ள இதை சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ வந்து இந்த அளவுக்கு விலைவாசி இல்லை கிருபா, அதனால வந்து அப்போ 100 ரூபாய் இருந்தாலே போதும். இப்போ வந்து 500 ரூபாய் எடுத்துட்டு போயேன், மிச்சம் ஒரு 10 ரூபா கூட மிச்சம் வருமாங்கிறதே சந்தேகம் தான். அது கூட பாரு, இவ்வளோதான் இருக்கும், ஒரு கவரில் தான் இருக்குது பொருள். ஆனால் அது 500 ரூபாய் ஏறி போச்சு. அதான் முன்னாடி எல்லாம் பக்கத்தில் கிராமத்துல எல்லாம் பக்கத்தில் பறிச்சு என்ன இருக்கோ செய்வாங்க. அவங்களே தெரியல. இப்போ வந்து ஒரு சின்ன கொஞ்சம் காய்கறி வாங்கினாலே 300 ரூபாய் 400 ரூபாய் வந்துடுது. கொஞ்சமாக அந்த அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதிலாம் அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. நம்ம சின்ன 3 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நல்லா வளரும். இல்லை, நம்மளே வீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா அதை மாதிரி ஏதாவது பொருள்லாம் இது பண்ணலாம்ல பிரபா? ஆமாம், கண்டிப்பாக. இந்த பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் பண்ணலாம். விளையும் கத்திரிக்காய், வெண்டைக்காய், எலுமிச்சங்க மண்ணு கொட்டி இனிமேல் தான் வைக்கணும், செடி வைக்கணும். நகை விலையுமே ஏறி போச்சு. மற்ற பொருட்கள் எதுவுமே வாங்க முடியல. இப்போலாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது வாங்கணும்னு, அந்த அளவுக்கு ஏறிடுச்சு. அதுக்கேற்ற வருமானம் இருந்தா வாங்கிடலாம். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஏரியா கூட நம்ம அதிகம் எங்கேயும் வெளியே போக முடியாமல் இருக்குது. நிறைய சுற்றி பார்க்குற இடம்லாம் இல்லை. இன்னும் மற்ற நம்ம சிட்டி உள்ளலாம் இருந்தானா நம்மளால சுத்தமாக சமாளிக்கவே முடியாது. மாசம் இந்த நகை இன்னைக்கு நாளைக்குன்னு ரேட் ஏறுது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு சம்பளம் ஏற்றியா தர்றாங்க. அப்படி இருக்கும்போது எங்க இருந்து நம்ம எதுனாலும் வாங்கவும் முடியும். நம்மளும் அதே தான் வருது. ரேட்டு தான் அதிகமாயிட்டே போகுது. இப்போ ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஜங்க் ஃபுட்டு வேணாம், நல்லா ஹைஜீனிக்காக கொடுங்க, நட்ஸு ஃப்ரூட்ஸு இதை தான் வாங்குகிறோம். ஆனால் பசங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட்றாங்க. அதுதான் நம்ம எது செஞ்சு கொடுத்தாலும் அது பாதி தான் கொடுக்காதீங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து நாங்கள் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை அதில் சேர்த்துக்கலாம். வந்து சிக்கன் போட்டு நல்லா 2 கொதி வந்துருச்சு. இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி இறக்கிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் கொதிக்கும். சட்டியோட இது என்னன்னே பாருங்க. இறக்குனதுக்கு அப்புறமும் பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு வாசனை கமகமான்னு இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாய்.